ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சுசான் ஜாவித் விலாக்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரமதான் முபாரக். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இஃப்தார் ரெசிபீஸ் அப்லோட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நோம்பு ஸ்டார்ட் பண்ண முதல்லையே அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். நான் கொஞ்சமாக அங்கலங்களை பிஸி ஆவினத்தில் செய்யலாம் போயிட்டு. ஸோ இன்றையிலிருந்து இஃப்தார் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி நினச்சிக்கிறேன். 7 வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறது ஃபிலோ பேஸ்ட்ரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கொள்வோம். இதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்திக்கொள்கிறேன். ஆயில் லேசாக சூடாகி வந்ததுக்கு போகிறோம். இதில் அனியன், கரி லீவ்ஸ் போட்டு கொஞ்சமாக வதக்கி கொள்ளணும். இதோடு நான் க்ரீன் சில்லியும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிக்கிறேன். இதோடையே கருவேப்பட்டை, ஏலக்காய் சேர்த்திக்கொள்ளுங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அனியன், கரி லீவ்ஸ் நல்லா வதங்கி வார நேரத்தில் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா முருகி வந்ததுக்கு போகிறோம். இதில் ரெட் சில்லி பவுடர் அண்ட் அதோட டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் டொமேட்டோஸ் அண்ட் அதோட மஷ்ரூம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். மஷ்ரூம் கட்டாயமாக சேர்த்த வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணி விடுங்க. டொமேட்டோஸ் மட்டும் சேர்த்திக்கொள்ளுங்க. டொமேட்டோஸ் தண்ணி விட்டு நல்லா குக் ஆகுற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதில் நான் மின்ஸ் பீஃப் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஃபிஷ், பீஃப், சிக்கன் எது சொன்னாலும் உங்களுக்கு விருப்பமான மாதிரிக்கு ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. மின்ஸ் பீஃபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதோட மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். பெப்பர் பவுடர் நான் இன்றைக்கி ஒயிட் பெப்பர் பவுடர் தான் சேர்த்திக்கிறேன். ஒயிட், பிளாக் எது சொன்னாலும் ஓகே. அதோட கொஞ்சமாக கியூமின் பவுடரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே குக் ஆகுறதுக்கு விடுங்க. நீங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணி குக் ஆகுற நேரம் இந்த பீஃபில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் அந்த தண்ணியிலே இந்த ஃபில்லிங் நல்லா அழகாக குக் ஆகும். ஸோ இடையில மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கொள்ளுங்க. இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்குற நேரமே விளங்கும். வீடியோவில் ஒவ்வொரு முறையும் நான் லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுற நேரம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா குக்காகி நல்லா ஃப்ரை ஆகின மாதிரிக்கு இந்த ஃபில்லிங் வாரது உங்களுக்கு விளங்கும். இதே மாதிரி லோ ஃப்ளேமில் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு குக் பண்ணுற நேரம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஃபில்லிங் நல்லா ஃப்ரை ஆகி இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியில் வாரது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்லிங்கை எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஃபிலோ பேஸ்ட்ரி. இந்த ஃபிலோ பேஸ்ட்ரி ஷீட்டை பார்த்தாவே உங்களுக்கு விளங்கும். இது நிறைய அரபிக் ஸ்வீட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷீட்ஸ் பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரி சரியான தின்னாக இருக்கும். பக்லாவான்னு சொல்கிற அரபிக் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு இந்த ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வாங்க இப்போ எப்படி ஃபிலோ பேஸ்ட்ரி ரெடி பண்ணிக்கொள்கிறேன்னு பார்ப்போம். பேஸ்ட்ரியை பேக் பண்ணிக்கொள்கிறதுக்காக நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கிறேன். அந்த ட்ரேக்கு நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் பேக் பண்ண எடுத்துக்கொண்ட ட்ரேக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த பெரிய ஷீட்டை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதில் மடித்து வச்சுக்கொள்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரிக்கே நீங்கள் எடுத்துக்கொள்கிற ட்ரேக்கு ஏற்ற மாதிரிக்கு அந்த ஷீட்டை ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க.
ட்ரேக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே பட்டர் இல்லைன்னு சொன்னால் கீ வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரிக்கே செஞ்சுக்கொள்ளுங்க. பட்டர் அப்ளை பண்ணிக்கொண்ட ஷீட்டுக்கு மேலால் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு காட்டின மாதிரிக்கே இன்னும் ஒரு பெரிய ஷீட் எடுத்து அதையும் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ட்ரேக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு மேலாலையும் வந்து ஆல்ரெடி செஞ்சு காட்டின மாதிரிக்கே பட்டர் இல்லைன்னு சொன்னால் கீ வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிற ஃபில்லிங்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுவோம். நாங்கள் வந்து ஒரு லேயர் தான் வந்து ஃபில்லிங் வச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ தேவையான மாதிரிக்கு இதை வந்து ஃபில்லிங்கை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபில்லிங்கை ஷீட்டில் எல்லா பக்கத்துக்கும் வர மாதிரி நல்லா வந்து பரப்பி போட்டுக்கொள்ளுங்க. அதோடு அதுக்கு மேலால் நான் வந்து மொசரெல்லா சீஸ் வந்து சேர்த்திக்கொள்கிறேன். சீஸ் போட்டு இந்த ஃபீலோ பேஸ்ட்ரி செஞ்சு ட்ரை பண்ணினோம்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எகெயின் நாங்கள் ஏர்லியாக செஞ்ச மாதிரி இதே ஷீட்டை வந்து ரெண்டாக மடிச்செடுத்து இதுக்கு மேலால் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு எகெயின் பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை வந்து இதே மாதிரி ஷீட்டை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இதை பேக் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களுக்கு பேஸ்ட்ரி வந்து எந்த சைஸில் வேணும்னு சொல்லி ஏர்லியாகவே வந்து நாங்கள் நைஃபால் வந்து ஒரு மார்க் போட்டுக்கொள்ளுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு கப்புக்கு மில்க் சேர்த்திக்கொள்ளுங்க. இந்த மில்கோடு சேர்த்து ஒரு எக் வந்து சேர்த்திக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக நான் வந்து சீஸ் பவுடர் சேர்த்திக்கிறேன். சீஸ் பவுடர், எக் அண்ட் அதோட வந்து மில்க் சேர்த்திக்கிறேன். சீஸ் பவுடர் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அடுத்ததாக கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. விஸ்க் பண்ணி எடுத்துக்கொண்ட இந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டுற மாதிரிக்கு நாங்கள் பேக் பண்ண வச்சிக்கிற ஃபீலோ பேஸ்ட்ரி ட்ரேக்கு வந்து ஊற்றிக்கொள்ளுங்க. பேஸ்ட்ரியை பேக் பண்ணுறதுக்கு முதல்ல அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸுக்கு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பேக் பண்ணி எடுத்துக்கொண்ட ஃபீலோ பேஸ்ட்ரி எண்ட் ரிசல்ட்ஸ் இன்னும் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் போல் வாய் ஊறுதா. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டும் அதோட டெக்ஸ்சரும் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக அந்த லசானியோட ஃபீல் வந்து கொடுக்கும். ஆல்ரெடி நாங்கள் இதில் கட் மார்க் போட்டிருக்கிறதுனால எங்களோட ஃபில்லிங் எல்லாம் மங்கலைங்களும் போகாமல் அழகாக வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும் இதை. ஸோ இந்த ரமலானுக்கும் பெட்டிஸ் ரோல்ஸ் கட்லெட்டோடு சேர்த்து இதே மாதிரி புதிய ரெசிபீஸும் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நோம்பு பிடிக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எதனாலும் சொல்கிற மாதிரி எங்களோட சுசான் ஜாவிட் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் அ லவ்லி டே. டேக் கேர். பை பாய்.